ஸ்வீட் பொட்டேட்டோ மசாலா சப்பாத்தி தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இது மாவு வந்து இப்படி இருக்குங்க, பாருங்கள். இதில் கொஞ்சம் கிழங்கு அப்படி மசியாமல் அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி தெரியும். இது வந்து இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் தெரியுது இல்லைங்களா? இது வந்து நம்ம சப்பாத்தி தேய்ச்சி எடுக்கும்போது நல்லா வருங்க, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. சாப்பிடும்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் சேர்ந்து வாயில் கடிபடும்போது சூப்பராக இருக்கும். இருங்க, நான் அடுப்பில் போட்டுக்கேன், எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்படி தாங்க தேய்ச்சி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இதில் தெரியுதுலாம் உங்களுக்கு டெக்ஸ்சரில் வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் அதெல்லாம் தெரியும். அப்புறம் அடுப்பில் போட்டது வந்து இந்த மாதிரி பயங்கர சாஃப்டாக இருக்குங்க. இது வந்து ஹார்டாகவே இருக்காது, செம்ம சாஃப்டாக ரொம்ப லைட்டாக ஏரியாக இருக்கும். இது ரொம்ப லைட்டாக இருக்கும். இதை வந்து அப்படி வச்சுட்டு இதில் என்ன பண்ணுறேன், எனக்கு கை பிடிக்கிறதுக்கு 2 கை இல்லை, ஒரு நிமிஷம் இருங்க, நான் காட்டுறேன் உங்களுக்கு. டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு மேலே கொஞ்சம் மொசரல்லா சீஸ், நம்ம பீட்சாக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, மொசரல்லா சீஸ், அதை வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து என் பையனோட லஞ்ச் பாக்ஸுக்கு இது போகுது இன்றைக்கி, அதனால அவனுக்கு கொடுக்கறதுனால சீஸ் போட்டேன். இப்போ நாங்கன்னா சீஸ் தேவையில்லாமல், சீஸ் இல்லாமல் நாங்கள் அப்படியே சாப்பிடுவோம், கர்டு யூஸ் பண்ணி தொட்டுண்டு சாப்பிடுவோம். இது இப்படியே மடிச்சிடுவேன். ஸோ இட் கோஸ் லைக் திஸ். ஏற்கனவே பண்ணி வச்சதை காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சாஃப்ட்டுன்னா அவ்வளோ சாஃப்டாக. ஒரு 2 விரல் தான் யூஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அப்படியே பிச்சிடலாம். செமையாக வந்திருக்குங்க சக்கரவள்ளி கிழங்கு சப்பாத்தி, மசாலா சப்பாத்தி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். அண்ட் நம்மளோட சேனல் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. நீங்கள் எது பண்ணுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெக்கமெண்டேஷன் இது. வெரி ஹெல்தி அண்ட் வெரி டேஸ்டி. சர்வ் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ மசாலா சப்பாத்தி இப்படி தாங்க இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கு மேலே கொஞ்சம் சீஸ் போட்டிருக்கேன் வியாகரா கொடுக்கறதுனால. இதை வந்து either ரோல் பண்ணி கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட்டு இப்படியே மடித்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். சர்வ் பண்ணும்போது இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாமல்.